சொன்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையில் சேரும் வலியுறுத்தும் நெஞ்சுமே வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறுபடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்முன்னே வந்து தோன்றிடினே. அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு 2025 வருஷம் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை பார்க்குறோம். தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது முழுமையாக தெரியும். அதே மாதிரி நம்ம ஆன்மீகம், ஜோதிடம், பரிகாரம் இது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டு வந்துகிட்ருக்கோம். அதனால் தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த ஆதரவு ஒரு பொன்னான ஆதரவாக இருக்கட்டும். உங்களுடைய பொன்னான நேரத்தை தயவு கூர்ந்து நமக்கு பயன்படுத்தி உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி நம்ம இந்த வீடியோ தொடங்குவோம். அதாவது தனுசு ராசியினுடைய நடு மையத்தில் 4 பாதங்களும் உடையாமல் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது பூராட நட்சத்திரத்துக்கு உண்டு. தனுசு ராசியே விசேஷமான ராசி. அதில் நடு மையத்தில் போய் பூராடம் ஏன் அமர்ந்தது அப்படிங்கிறதுல நிறைய விசேஷங்கள் உண்டு. பூராட நட்சத்திரத்துக்கு சில நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் 27 நட்சத்திரம், சில நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் விசேஷங்கள் அதிகம். அதில் முக்கிய நட்சத்திரம் நீங்கள் பூராட நட்சத்திரம். பூராடன்றது ஆண் குரங்கு. அப்போ இந்த பூராட நட்சத்திரக்காரங்களான நீங்கள் கொஞ்சம் வில்லங்கமான ஆள் தாங்க. என்ன வில்லங்கம் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் வாடா வந்து வர்றா அப்படின்னு வடிவேல் சொல்லுவார். அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனையை இப்போ சனி பகவான் கூப்பிட்றாரு, வாடா ஏரியாவுக்கு வாடா தெருவுக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுவார். அந்த மாதிரி சனி பகவான் உங்களை அழைச்சிட்டு இருக்கார். போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா சிக்கல். என்ன சார் அப்படி என்ன சார் அழைக்கிறார் அப்படின்னு கேட்டால், கடனை கொடுக்க காத்துட்ருக்கார். உங்களை நோக்கி ஒரு கடனை கொடுப்பார், வாங்கினீங்கன்னா மாட்டிக்கிங்க. அதே நேரத்தில் அந்த கடனை அடைக்கணுன்ற ஒரு எண்ண உத்வேகம் தான் உங்களுக்குள்ள அதிகமாக வரும். அடைக்க முடியாமல் சிரமப்படுவீங்க இந்த 2 ஆண்டு காலகட்டம். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி ஏரியா கடை, தெரு கடை அப்படின்ற வேலையெல்லாம் வேண்டாம். கடன் வந்தால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்துக்கு வேணால் வாங்குங்க. ஆனால் நீண்ட காலம் அந்த கடனை கட்டி முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். உடனே கட்டுற மாதிரி இருக்காது. கடன்றது ஏற்கனவே சொல்லுவாங்க, கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே அதிகமான மனக்கவலை கொடுக்கக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா கடன் தான். ஸோ கடன் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. சரி, வேறு என்ன நல்ல விஷயம் சார் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஆலய வழிபாடுகள், ஆன்மீக சுற்றுலா இது மாதிரிலாம் போகக்கூடிய அமைப்பு, வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, யோகங்கள் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் உண்டு. வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரங்க வெளியூர் கண்டிப்பாக போகலாம், தாராளமாக போகலாம். தொழிலுக்காக, தொழில் படிப்புக்காக போகக்கூடியன்னு நினைக்கிறவங்க இருக்கீங்க, போவீங்க. போய் தொழில் படிப்பை நல்லபடியாக முடிச்சுட்டு வருவீங்க. அந்த படிப்புக்கு ஏற்ற வேலையை நம்ம தேசத்தில் செஞ்சு வருமானத்தை ஈட்டுவீங்க. அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அது நல்லபடியாக முடியும். கடனை மட்டும் அந்த வடிவேல் காமெடி மாதிரி தான். அதே மாதிரி பிரம்மாண்டமான முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்குது. பிரம்மாண்டமான முயற்சிகள் எடுப்பீங்க. தகுதிக்கு மீறிய செயல்களை செய்வீங்க, அதில் வெற்றி அடைவீங்க. நம்ம தகுதிக்கு மீறிய செயல்களை நம்ம செய்யும்போது வெற்றி அடையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான். அதை செய்யும்போது யோசிச்சு தான் செய்யணும். ஆனால் நீங்கள் செய்வீங்க, வெற்றி அடைவீங்க. இறைவனை நம்பி எல்லாம் செய்யுங்கள், உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக கிடைக்கும்னு சொல்லி பூராட நட்சத்திரத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நேர்களே, தனுசு ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 9வது வீடு. இந்த ராசிக்குள்ளே தான் இறைவன் ஒளிந்திருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த தனுசு ராசியில் தான். ஏன்னா தனுசு ராசிக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் அப்படிங்கிறது உண்டு. என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசியினுடைய சின்னமே கோதண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோதண்ட ராசி அப்படின்னு இந்த ராசிக்கு பேர். கோதண்ட ராசி அப்படின்னா ராமர் கையில் இருக்கக்கூடிய வில், அம்பு, அந்த ஆயுதம் தான். அது அந்த வில்லை ஏந்தக்கூடிய ஒரு ராசியினுடைய அமைப்பு. பாதி மிருகமும் பாதி மனிதனும் கலந்த ஒரு தன்மையில் இது இருக்கும். ஆனால் இது இறைவனுடைய முழு தன்மைகளும் நிறைந்த ஒரு ராசியாக சொல்லப்படுது. அதனால் காலபுருஷ ராசியில் 9வது ராசியை வச்சாங்க. 9 தான் இறைவன் அப்படிங்கிற அமைப்பு. அப்போ ஒரு குலப்பெருமை, குடும்ப பெருமை இதெல்லாம் காப்பாற்றக்கூடியவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரங்களான நீங்கள் தான். பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியவங்க. ஏன்னா இந்த ராசியில் தான், இந்த ராசியினுடைய முதல் அமைப்பு தொடங்குறது மூல நட்சத்திரத்தில். மூலம் அனுமன் பிறந்த நட்சத்திரம். ஒரு அனுமன் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி பூராட நட்சத்திரம் சித்தர்களுக்கு நேரடி தொடர்புன்ற நட்சத்திரம். ஸோ இந்த அமைப்பெல்லாம் ஒட்டி பார்க்கும்போது இந்த ராசியினுடைய பெருமை அப்படிங்கிறது விளங்கும்.
உத்திராட நட்சத்திரத்தினுடைய முற்பகுதி இந்த ராசியில் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ மூலம் பூராடம் 4 பாதமும் உத்திராடம் 1ஆம் பாதமும் இணைந்த மூலத்தில் 4 பாதங்களும் எங்கு உடையாமல் ஆரம்பித்து முடியக்கூடிய ஒரு அமைப்பும், அப்போ அனுமனுடைய ஒரு தன்மையும் ராமருடைய ஒரு தன்மையும் வேதத்தினுடைய முக்கிய விஷயமா நம்முடைய கலாச்சாரத்தில் இதிகாசத்தில் நம்ம ரொம்ப போற்றக்கூடிய ஒரு விஷயம் எதுனா கம்பராமாயணம் தான். அது தொடங்கின இடமே தனுசு ராசி தான். அப்பேற்பட்ட விசேஷங்களை கொண்ட தனுசு ராசி நேர்களை வணங்கி உங்களுடைய ராசி பலனை நான் தொடங்குகிறேன். தனுசு அப்படின்னாலுமே குலப்பெருமையை காப்பாற்றுவாங்க, குறிக்கோளோடு வாழக்கூடியவங்கன்னு பேர். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வடிவேல் சொல்லுவார், எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு. பிளான் பண்ணி பண்ணாமல் பண்ண பிடித்தேன் அப்படிம்பார். ஆனால் நீங்கள் எதையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுவீங்க. அப்போ திட்டமிடல் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு வில்லை ஏந்தணும் அப்படின்னா அந்த குறியை வந்து கரெக்டாக பார்க்கணும். இதை தான் மகாபாரதத்தில் ஒரு கதையை வச்சுருப்பாங்க. அர்ஜுனன்கிட்ட வந்து அவருடைய வார்த்தையை சொல்லுவார், உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, கிளியினுடைய முகம் தெரியுது, கிளியினுடைய கால் தெரியுது, இறகு தெரியுது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அர்ஜுனன் மட்டும் சொல்லுவான், கண்களில் 2 கண்களில் இடது கண்கள் மட்டும் என் கண்ணுக்கு தெரியுது அப்படிம்பார். அந்த அளவுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரங்களான நீங்கள் தான். அர்ஜுனனும் இதே தனுசு ராசியில் பிறந்த ஒரு அமைப்புடையவர். அதனால தான் அவர்னால இந்த யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கே உதவி செஞ்சு போரை வெல்ல முடிஞ்சுது. ஏங்க பூர நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கே இல்லையா, அந்த பூர நட்சத்திரத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மா யுத்தத்தை தொடங்குறார். இப்போ என்ன காரணம்? இறைவனே இந்த ராசியை தேடி இருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். அப்பேற்பட்ட பெருமைகளுடைய தனுசு ராசி. உங்களுடைய குணம் அப்படிங்கிறது உயர்வான குணம். பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியவங்க, குலப்பெருமையை காப்பாற்றக்கூடியவங்க. அதே நேரத்தில் திமிர் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். எங்கெல்லாம் ஒரு ஒழுக்கம், சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு இருக்குதோ அந்த சுய ஒழுக்கத்துக்கான திமிர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதில் மாற்றம் இல்லை. ஸோ அந்த கர்வம், இது வந்து வித்யா கர்வம்னு சொல்கிற மாதிரி, இது வந்து ஒரு விதமான ஒரு கர்வம் தான் உங்களுக்கு இருக்கும். அது தேவையில்லாது. கர்வம் அப்படிங்கிறது அவசியமற்றது அப்படிங்கிறது நம்முடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ இந்த தனுசு ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ல் சனி, 3ல் ராகு. இது பயிற்சிக்கு பின்னாடி, கிரக பயிற்சிக்கு பின்னாடி, அதாவது இப்போ மார்ச் 29ஆம் தேதி 2025 வருஷம், சரியான தமிழ் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி இரவு மணி 9:44க்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறாங்க. ராகு கேதுக்கள் மே மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாங்க. குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சிகளை ஒட்டி தான் நம்ம பலன்கள் அமைப்போகுது. வருட கிரகங்கள் 4 கிரகங்களை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம பலன் சொல்கிறோம். அந்த பலன் உங்களுக்கு மாறாது. 20% உங்கள் ஜாதகத்தில் கூடிய பலன்கள் பொருந்தி வரும். மீதி 80% உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும். அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்லை. ஸோ அப்போ சார் எதுக்கு சார் நம்ம வந்து ராசி பலன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ராசி இப்போ அந்த கோச்சார கிரகம் தான் ஒரு சம்பவத்தை முடிவு பண்ணுது. அப்போ அந்த 20% வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ராசி பலனை பொருத்தி தான் அதாவது ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த கோச்சார கிரகத்தினுடைய அமைப்பு தேவை. அப்படிங்கிறனால தான் இந்த ராசி பலன் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ 4ஆம் இடத்து சனி, 3ஆம் இடத்து ராகு பயிற்சிக்கு பிறகு 7ஆம் இடத்து குரு, 9ஆம் இடத்து கேது. இது என்ன செய்யும் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது 12 எட்டான் 4 ஏறிட்டான் சனியே, 2 தனம் உயிர் சேதமாகும், தனிச்சிறை மானபங்கம், தன்னறிவாலே மோசம், மனைவிட்டு மாடிவிட்டு மாநகரம் போவான் பாரே. அதாவது 4ல் சனி வந்தால் மனை விட்டு மாடி விட்டு உயிர் சேதமும் கூட உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்படியான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. அதாவது இது வந்து ஒரு பொது பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சனி பயிற்சியை பொறுத்து. அதாவது இது எச்சரிக்கையான காலகட்டம் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே வந்து சுட்டி காட்டுறோம். 4ஆம் வீட்டு சனி, 4ஆம் இடம் அப்படிங்கிறது மான மரியாதைகள், சொந்த பந்தங்கள் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய இடம். சொந்த பந்தத்தை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்கு நம்ம சொல்ல வர விஷயம். அதாவது சொந்த பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகள் குறையும் அப்படின்ற ஒரு காலகட்டம் வருது. ஏன்னா இப்போ தனுசு அப்படின்னாலே மதிப்பு கௌரவத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாரம்பரியத்தை காப்பாற்ற நடத்துவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கே ஒரு இடர்பாடு வருது அப்படின்னா இது என்ன செய்யும்னா, ஒன்று ஊரை விட்டு வெளியேற்றும், ஊருக்குள்ளே இருந்தால் அசிங்க அவமானங்களை கொடுக்கும், இடமாற்றத்தை கொடுக்கும், வாகனத்தில் ஏதேனும் பழுதுகளை கொடுக்கும், வாகனத்தில் டாக்குமெண்ட் சிக்கலை கொடுத்து ஃபைன் கட்ட வைக்கும். இதிலெல்லாம் கவனம் தேவை அப்படிங்கிறத நம்ம கூற்று. 3ஆம் இடத்திற்கு பெரிய பெரிய முயற்சிகளை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்து அதிபதி பலமாக இருக்கார். இது உங்களுக்கு பெரிய பூஸ்ட் தனுசு ராசிக்கு.
என்ன முயற்சி எடுத்தாலும் பிரம்மாண்டமாக எடுப்பீங்க, பிரம்மாண்டமாக பண்ணுங்கள், பிரம்மாண்டமாக பண்ணி வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் இது. கேரண்டியாக நான் சொல்லுவேன். தனுசு ராசிக்கு நல்ல காலம் இது. முக்கியமான இந்த 2025 டு 2027 அப்படிங்கிறது தனுசு ராசியினுடைய ஒரு மைல்கல்லாகவே இருக்கும் அப்படின்னா அதில் மாற்றம் இல்லை. 40 வயதுக்கு மேற்பட்ட தனுசு ராசிக்காரங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இருதயம், மார்பு, தொண்டைக்குழி இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த இடங்களில் ஏதேனும் இடர்பாடுகளை கொடுக்க வாய்ப்புண்டு. வாய்ப்புகளை கொடுத்தாலும் பிரச்சனைகளை கொடுக்காது, வாய்ப்புகளை தான் கொடுக்கும். ஒரு சின்ன வலி வரும் சார், ஹாஸ்பிட்டல் போனேன் சார், சரியாச்சு சார், இதுதான் நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை இப்போ போனேன், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டாங்க, பெரிய ஆப்ரேஷன், அப்படி மாட்டிக்கிட்டேன் இப்படி மாட்டிக்கிட்டேன், பணம் லாஸ் ஆச்சு, அந்த பேச்சுக்கு இடமில்லை, அந்த பேச்சுக்கு இடமில்லை. அப்போ ஒரு சின்ன இடர்பாடுகள் வரும், நீங்கள் உடனே பார்த்துக்குவீங்க, அதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்றது மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். ப்ரெஷர் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, பெரிய இடர்பாடுகளுக்கு விட்டுறாதீங்க. அப்படி வராது இருந்தாலும் பார்த்துக்கோங்க அப்படின்றதான் நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு உயிர் கண்டங்கள், ஆபத்துக்கள் இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிக்காது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் தடை இல்லை, படிப்பு நன்றாகவே ஏறும். குழந்தைங்களாக இருந்தால் கூட சொல்லிக் கொடுக்க திருப்பி அழகாக சொல்லுவாங்கங்க. அது ஸ்கூலுக்கே போகல குழந்தை, தனுசு ராசி குழந்தை, மூலமோ பூரடமோ உத்திரடம் 1ஆம் பாவத்துலேயே ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க. 3 வயசு 3 வயசில் வீட்டில் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஆனாவண்ணா சொல்லி கொடுத்தா கூட திருப்பி அழகாக சொல்லும். அந்த இப்படி ஒரு காலகட்டம், ஒரு பொண்ணான காலகட்டம். படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசிக்கு அப்படி ஒரு அருமையான காலகட்டம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம், 7ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது அரசியலில் பேரு, பெருமை, புகழ்கள், வெற்றி இதெல்லாம் பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஈகோ பிரச்சனையை உருவாக்கும். தலைமையில் ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்பட்டு உங்களுக்கான கௌரவ பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய டாக்டர்ஸ் மட்டும் ஒரு எச்சரிக்கை, உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஆராய்ச்சி கல்வி, தொழிற்கல்வி பண்ணக்கூடியவங்களுக்கு இப்போ எந்த தொந்தரவும் இல்லை. தொழிற்கல்வி படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி சிறப்பாக இருக்குது, உயர்கல்வி நல்லா இருக்குது, முதுநிலை கல்வியில் கொஞ்சம் தடைகள் உண்டு. அதே மாதிரி தொழிற்கல்வி படிக்கிறவங்களுக்கு எந்த இடர்பாடுகளும் இல்லை. அதில் ஒரே ஒரு தொழிற்கல்வியை மட்டும் நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம், டாக்டர்ஸ். இவங்களுக்கு மட்டும் ஏதேனும் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். நீங்கள் குறிக்கோள் வச்சு வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுடைய குறிக்கோள் மிஸ் ஆகாது. உங்களுடைய குறிக்கோள் கரெக்டாக ஃபிக்ஸடாக அதில் வெற்றி அடைவீங்க. படித்து முடித்து தொழிலுக்கு போகக்கூடியவங்களுக்கு சிறப்பான காலகட்டம். அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல குரு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு சிறப்பான விஷயந்தான். அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டுன்னு விஷயம் இருக்குது. அப்போ 7ஆம் இடத்துல ஏறி இருக்கக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவி வாழ்க்கை துணை இந்த இடங்களில் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பார். எப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்து குருனா வாழ்க்கை துணைக்கு அரசு வேலை கிடைக்கும்ன்ற ஒரு வாய்ப்பு. அப்போ வாழ்க்கை துணைக்கு அரசு வேலை கிடைச்சிச்சு சார், பிரச்சனை இல்லை, ஈகோ தலைக்கு மேலே உட்காந்துக்குமே. ஒரு டீச்சரோ வாத்தியாரோ வேலை கிடைச்சிச்சு சார், மாதம் 30-40 ரூபா சம்பளம், என்ன சொல்லுவாங்க? என் வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ உன் வேலையை நான் செய்யணுமான்னு வாழ்க்கை துணை கணவன் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க. அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கைன்றதை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ரெண்டுமே ஒரு வாகனத்தினுடைய 2 மாடு. அதாவது ஒரு வண்டி போகிறதுக்கு 2 மாடு அவசியம். ஒன்று ஒரு பக்கில் போச்சுன்னா அந்த போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறது தான் கருத்து. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழணும் அப்படிங்கிற காலகட்டம். அதில் வேற்றுமைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு 7ஆம் இடத்து குரு வந்தாலே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்தன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஜாதகருக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். என்ன காலகட்டம்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக போகணும் அப்படிங்கிற ஒரு குணத்தை கொடுக்கும் ஜாதகருக்கு. அந்த தனுசு ராசிக்காரருக்கு பொறுமையாக போகணும், அப்போ தான் வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான வழி கிடைக்கும் அப்படின்ற அறிவை நண்பர்கள் மூலமாக பெறுவாங்க. நல்ல நண்பர்களை பெற்ற ராசி எதுன்னா தனுசு ராசி தான். அதனால் அப்படி ஒரு சிறப்பும் இருக்குது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். சந்திரன் மேலே குரு ஒளி விழுகிறதுனால ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். தனுசு ராசிக்கு குருவினுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் 11, 2, 4 இந்த இடங்களில் 2ஆம் ராசி மேலே குருவினுடைய ஒளி விழுது. 3ஆம் இடத்துல விழுது, 11ஆம் இடத்துல விழுது. 11 ராசி 3 இது 3 ஏக காலத்தில் குரு பார்க்குறது அப்படிங்கிறது விசேஷம். அதே நேரத்தில் சந்திரனை சனி பார்க்குது, அங்கே கவனம் தேவை. உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பார்த்து உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பார்த்தால் புதிய தொழில் முயற்சிகள் நீங்கள் செய்வீங்க, அதில் வெற்றி அடைவீங்கன்னு அர்த்தம். புதிய தொழில் ஒன்று தொடங்க போகிறீங்க, தொடங்கிடுவீங்க. தொடங்கிறதுக்கு பிளான் வச்சுருக்கீங்க, அது சக்ஸஸ் ஆக போகுது. என்ன மாதிரியான தொழில் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதிகமாக பணம் போட்டு செய்யக்கூடிய தொழில்கள், கொஞ்சம் கடன் வாங்கி செய்யக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு தொழிலாக இருக்கும். தொழிற்கல்வி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது சார்ந்த
அதாவது இப்போ ஒரு ஐடியே முடிச்சிருக்கீங்க, ஒரு சிஸ்டம் ஒர்க்கே முடிச்சிருக்கீங்கன்னா நல்ல ஒரு லேப்டாப் வாங்குறது, அந்த ஒர்க்குக்கு தேவையான கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுக்கு கொஞ்சம் கடனையும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி வீடு வண்டி வாகன யோகங்கள் உண்டு. 4ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறதுல மட்டும் கவனமாக இருக்கணும். வாகனத்தை இயக்கிறதுல இருக்கட்டும், அல்லது வாகனத்தை எடுக்கும்போதே அது பெட்ரோல் இருக்கா என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா வழியில் நிற்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. 3ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறதுனால, ராகு பயண தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். பெட்ரோல் பாதியிலே தீர்ந்துச்சு, பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சு அப்படிங்கிற பிரச்சனைகளை கொடுக்கும். உங்களுக்கு குரு பகவானுடைய ஒளி 11ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் விழுகிறது தான் ரொம்ப பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியினுடைய இருபுறத்தையும் இறைவன் இயக்கிறான் அப்படிங்கிறது இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம நம்மளை இயங்கலை, இறைவன் நம்மளை வழி நடத்துகிறான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கி போகும். வாழ்க்கை துணைக்கு ஒரு பதவி, பட்டம், படிப்புக்கு ஏற்ற வேலை, நல்ல வருமானம் இது கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி அடையலாம். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்புகள், தொழில் முறையில் வெற்றி, வேலையில் ப்ரமோஷன் அல்லது புதிய வேலை கிடைக்கிறது, அரசு வேலை கிடைக்கிறது, அரசாங்க வேலை கிடைக்கிறது, இந்த அமைப்புகள்லாம் முழுமையாக இந்த காலகட்டத்தில் உண்டு. இல்லை சார் ரிசல்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, திருப்பி ஃபில்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் தான் முன்னாடி வருவீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கவலைகள், சிக்கல்கள், குழப்பங்கள், கசப்புகள் இதே நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் காலகட்டத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் மிகப்பெரிய கஷ்டங்கள். ஆனால் இப்போ நடக்கிற காலகட்டங்கள் ரொம்ப விசேஷமான யோகத்தை கொடுக்குது. அதில் ஒரு சின்ன மைனஸ் மட்டும் என்னென்னா 4ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது தான். அப்போ 4ஆம் இடத்து சனி சொந்த பந்தங்களை விட்டு நீங்கள் விலகி இருந்தீங்கன்னா யோகத்தை மிகப்பெரிய அளவில் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய கருத்து. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்கும். அரசியல்வாதிகளை பற்றி மேலே சொல்லிட்டோம். ஷேர் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பி முதலீடு பண்ணலாம். ஆயில், எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பார்க்குது, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன நீங்கள் குறிக்கோளோட வாழ்கிறவங்கன்னு. ஆனால் பணத்தின் மீதான பேராசைகள் உங்களுக்கு இருக்காது. உழைத்து முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் தவறில்லை, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான செட்டில்மெண்ட் சொத்து, உயில் சொத்து, பூர்வீக முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைக்க வேண்டிய நேரம் இருக்குது. அதனால் கிடைக்கும். அதனால் அது தவறு எதுவும் கிடையாது. உழைத்து வாழும் உங்களுக்கு யோகமான காலகட்டம். அதே நேரத்தில் இந்த மாதிரி தனவரவுகள், பொருளாதார வரவுகள், ஏற்றங்கள், உயர்வு அப்படிங்கிறலாம் இந்த காலத்தில் உங்களுக்கு நிறையவே உண்டு. அதை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத நம்ம மீண்டும் சொல்கிறேன். உங்களுக்கு சந்திரனுக்கு 10ல் இது நாள் வரைக்கும் இந்த கேது 9ஆம் வீட்டுக்கு பயிற்சியாக வராங்க. இதனால் தந்தையும் தந்தையோட உறவுகளையும் கசப்புகளை ஏற்படுத்தும். தந்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையோ, தந்தை ஒரு இடத்துலையும் மகன் ஒரு இடத்துலையும், தந்தையும் மகளும் ஒரு இடத்துலையும் இருக்க வேண்டிய சூழல்கள் உருவாகலாம். அப்படி உருவாக்கும்போது ரொம்ப ஒரு நல்ல காலகட்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நோக்கி போகும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க காதல் அப்படிங்கிற ஒரு தேவையற்ற ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க. அப்படி மீறி அவங்க அந்த விஷயத்துக்குள்ளே இறங்கிட்டாங்கன்னா அது சரியான ஒரு விஷயமா இருக்கும். அதில் தவறுகள் ஏதாவது இருந்தால் அது கட் ஆயிரும். ஆனால் சரியான ஒரு உறவாக இருந்தால் அது கண்டினியூ ஆகும். ஆனால் எப்போவுமே சுய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரங்க தான். ஸோ உங்களுக்கு 9ஆம் இடத்து கேது அப்படிங்கிறது உயர்வைத்தான் தருமே தவிர ஒரு வீழ்ச்சியை கொடுத்துடாது. 9ஆம் இடத்தினுடைய காரத்துவங்களான தந்தை, பாக்கியஸ்தானம், அதே மாதிரி தந்தை வழி உறவு, தந்தை வழி சொத்து, தந்தை வழியில் உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து பொருளாதாரங்களையும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல காலகட்டம். குழந்தைத்தனம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். நல்ல தூக்கம், நல்ல ஓய்வு, நல்ல உழைப்பு, இது மூன்றையும் இந்த தனுசு ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் முழுமையாக கொடுக்குது. ஸோ உங்களோட இறைவன் இருக்காங்கிறத நீங்கள் உணர்ந்து நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி இந்த 2.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வணங்கி நம்ம இதை நிறைவு செய்வோம்.